ஹாய் மக்களே! இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, சீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது 4 தக்காளி பழம் பழுத்த பழமாக எடுத்து அதையும் நல்லா நல்லெண்ணெயில் வதக்கி வச்சுக்கலாம். இப்போது இதை அரைக்கிறதுக்கு வரமிளகாய் தூள்னால் காஞ்ச மிளகாய் தூள், அப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், இது நான் வந்து வீட்டில் அரைச்சது தான். அடுத்தது மஞ்சத்தூள் தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மறுபடியும் கடாய் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அது காஞ்ச உடனே வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுட்டு மறுபடியும் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு பூண்டு 2ஐயும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. ஸோ இது வதங்கின உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ண உடனே நம்ம தக்காளியை தனியாக அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்குற கேப்பில் நம்ம வந்து அடுத்தது அரைச்சி வச்ச குழம்புக்கு அரைச்சி வச்சுருப்போம்ல வெங்காயம் விழுகுது, அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தி அது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம புளிக்கரைசல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா கொதி வந்தோடனே புளிக்கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு இது நல்லா குழம்பு வந்து கொதி வரட்டும். கொதி வந்த உடனேயே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ மீனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இருந்தாலே போதும், மீன் நல்லா வெந்துடும். எந்த மீனாக இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். காலையில் இட்லிக்கு மீன் குழம்பு ரெடி.